நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட இந்த கடையில் அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியுங்க. ஏதாவது நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சா கூட க்யூவில் வெயிட் பண்ணி தான் சாப்பிட முடியும். இந்த கடையில் எல்லாமே அவ்வளோ ஃபேமஸு. ஸோ அன்றைக்கு ஒன்றும் ஒர்க்கில் முடிச்சு நைட்டு 12 மணிக்கு நடந்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து வெறும் வண்டியாக இருந்துச்சு. அந்த டைமில் வண்டியாக இருக்குன்னு பார்த்தோம்னா கூட்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த கடையில் போயிட்டு அப்படி என்னடா ஃபேமஸ்னு சொல்லிட்டு அண்ணன்ட்டானே இங்கே என்னென்ன ஃபேமஸ்னு கேட்டதுக்கு, தம்பி இங்கே எல்லாமே நம்மகிட்ட ஃபேமஸ் தான், ஃப்ரெஷ்ஷாக ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, மீன் சில்லி எல்லாமே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி நம்மளும் அண்ணன் கிட்ட அண்ணன் வந்து 100 ரூபாய்க்கு சில்லி வந்து ஆயில் இல்லாமல் வைக்க சொன்னோம். தம்பி இங்கே பயப்படாதப்பா, இங்கே எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற ஆயில் தான், ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சு ஏன்டா இங்கே நைட் இவ்வளோ கூட்டம். நமக்கு பார்த்தீங்கன்னா செம்ம பசி, சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணன் இப்படி என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெப்பர் போட்டு ஆனியனில் வச்சு வந்து தட்டில் வச்சு கொடுத்தாங்க பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சரி எடுத்து சாப்பாடு சொல்லிட்டு ஒரு எடுத்து சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்படி சொன்னால் எந்த ஒரு எலும்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பீஸாக தான் இருந்துச்சு. சாப்பிட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதே தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வச்சு. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடசந்தில் வந்து ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் ஈ ஷாப் இருக்குது. ஈ ஷாப் பக்கத்தில் இருக்குது. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.